அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து இது 18வது லெசன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 17 லெசன் வீடியோவாக கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்தியன் பாலிட்டியில் ஒரு 5 லெசன் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து அப்லோடும் பண்ணுவாங்க. மற்ற சப்ஜெக்ட்டும் அடுத்தடுத்த நாட்களில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். முதல் வினா: கீழ்கண்ட எந்த அரசில் சிவாஜியின் தந்தை ஷாஜி பான்ஸ்லே பணியாற்றினார்? கீழ்கண்ட எந்த அரசில் சிவாஜியின் தந்தையான ஷாஜி பான்ஸ்லே பணியாற்றினார்? ஆன்சர் அகமது நகர் மற்றும் பிஜப்பூர். இந்த 2 அரசுலையுமே அவர் வேலை பார்த்துருக்காரு. இந்த 2 அரசுலையுமே அவர் வேலை பார்த்துருக்காரு. கொரில்லா போர் முறை என்பது என்ன? கொரில்லா போர் முறை என்பது என்ன? ஆன்சர் மறைந்திருந்து தாக்குதல். ஓகேங்களா? மறைந்திருந்து தாக்குறது, அப்புறம் ஓடி ஒளிஞ்சிக்கிறது, அவ்வளோதான். திடீர் தாக்குதல் அப்படின்னு வச்சுக்கலாம். மறைஞ்சிருந்து திடீர் தாக்குதல் பண்ணுறது தான் கொரில்லா போர் முறை. அடுத்த வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1: மராத்தியர்களின் வலிமை பெருகிய போது முகலாய பேரரசு வலிமை குன்றியதுங்கிறாங்க. தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் சத்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாக இருந்தது. புரியுதுங்களா? 2வது கூற்று பாருங்கள். பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் சாகுவின் காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்களாக இருந்தாங்க. 1761 வரை மராத்தியர்கள் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரியானது. ஓகேங்களா? அடுத்த வினா: மராத்திய நாட்டின் புவியியல் கூறுகள் மராத்திய மக்களை இந்தியாவின் ஏனைய மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டின. 16ஆம் நூற்றாண்டில் பிஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்தினர். மராத்தியரின் நிலப்பகுதி அவர்களின் கொரில்லா போர் முறைக்கு உகந்ததாய் விளங்கியதுங்கிறாங்க. இதில் எந்த கூற்று சரியானது அப்படின்னா அனைத்துமே சரியாக தான் இருக்குது. அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கியவர் யார்? கீழே கொடுத்துருக்கிறதுல அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கியவர் யார்? ஆன்சர் சிவாஜி அவர்கள். மராத்திய பேரரசில் பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் யார்? மராத்திய பேரரசில் பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். 3 பேருமே குறிப்பிடத்தகுந்தவங்க தான். அடுத்த வினா: சரியான கூற்றை கண்டுபிடிங்கிறாங்க. மராத்தியரிலேயே ஒற்றுமை வளர்ப்பதில் பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தனர். அப்பாடல்கள் அனைத்து சாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்த மக்களால் பாடப்பட்டிருந்தன அப்படிங்கிறாங்க. அதனால தான் ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கங்கிறாங்க. அடுத்த வினா: சிவாஜி பிறந்த ஆண்டு என்ன? சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. 1627. சிவாஜியின் குரு மற்றும் ஆசிரியர் யார்? சிவாஜியின் குரு மற்றும் ஆசிரியர் யார்? ஆன்சர் தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தன் தாயார் ஜிஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தவர் சிவாஜி. அவருடைய ஆசிரியர் தாதாஜி கொண்டதேவ் குதிரையேற்றம், போர்களை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தார். தனது 18வது வயதில் இராணுவ பணியில் சேர்றாரு. ஸோ இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரியானது. அடுத்தது கீழ்காண்பவற்றுள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 1645 புனேவுக்கு அருகே இருந்த கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுவதில் சிவாஜி வெற்றி பெற்றார். 1645 கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுறாரு. புனேவில் இருக்குது. 1646 தோர்னா கோட்டையை சிவாஜி கைப்பற்றுறாரு. ரைக்கார் கோட்டையும் சிவாஜி கைப்பற்றதா சொல்கிறாங்க. அப்போ இதில் எது சரி? அப்போ அனைத்தும் சரியானது தான். தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எய்திய ஆண்டு என்ன? தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எய்திய ஆண்டு 1649. 1649. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது?
தாதாஜி கொண்டதேவ் மறைவுக்கு பின்னர் அவரால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகிரையும் சிவாஜி பெற்றார். மாவலி காலாட்படை வீரர்களே சிவாஜி படையின் வலிமையாக திகழ்ந்தனர். மாவலி, ஓகேங்களா. பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறைப்படுத்தினார். அதன் காரணமாகவே பிஜப்பூருடன் அமைதி உடன்படிக்கை மேற்கொண்டார் சிவாஜி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கூற்றுகள் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரிதான். மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜவாலியை கைப்பற்றிய ஆண்டு என்ன? மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜவாலியை கைப்பற்றிய ஆண்டு என்ன? சிவாஜி எப்போ கைப்பற்றினார்? கிபி 1656. கிபி 1656. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கிபி 1659 பிஜப்பூர் தளபதியான அப்சல் கானை சிவாஜி கொன்றார். கிபி 1663 அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான செஸ்டகானை காயப்படுத்தி துரத்தி அடித்தார். கிபி 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்த முகலாயரின் முக்கியத்துவமான சூரத் நகரை சூறையாடினாருங்கிறாங்க. அப்போ எல்லா கூற்றும் சரியாக இருக்குது. எல்லா கூற்றும் சரியாக இருக்குது. கீழ்கண்டவற்றுள் எது சரி? சிவாஜியை அழித்தொழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் என்னும் ராஜபுத்திர தளபதி தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்றை அவுரங்கசீப் அனுப்பினார். இறுதியாக சிவாஜி அமைதியை நாடினார். தம் கைப்பற்றிய கோட்டைகளை கொடுத்து விடவும் முகலாய அரசின் மண் சப்தாரராக பொறுப்பேற்று பிஜப்பூரை கைப்பற்றவும் ஒப்புக்கொண்டார். ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்லவும் ஒத்துக்கொண்டார். அங்கு அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த கூற்றுகள் எது சரி? இதுலேயும் அனைத்தும் சரியாக தான் இருக்கு. சிவாஜி முகலாய அரசவைக்கு செல்லும் போது சிறையில் அடைக்கப்பட்டார். சிவாஜி அங்கிருந்து எதன் மூலம் தப்பினார்? ஆன்சர், பழக்கூடை மூலம் தப்பினார். எந்த ஆண்டு சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்தார்? எந்த ஆண்டு சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்தார்? கிபி 1670. கிபி 1670. சத்ரபதி என்பது எம்மொழி சொல். சத்ரபதி என்பது எம்மொழி சொல், சமஸ்கிருத சொல். சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டிக் கொண்ட ஆண்டு என்ன? சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டிக் கொண்ட ஆண்டு 1674. சிவாஜி இயற்கை எய்திய ஆண்டு என்ன? சிவாஜி இயற்கை எய்திய ஆண்டு 1680. 1680. சிவாஜியின் அரசியல் முறை எத்தனை வட்டங்களை கொண்டிருந்தது? சிவாஜியின் அரசியல் முறை எத்தனை வட்டங்களை கொண்டிருந்தது? 3 வட்டங்கள். ஸோ கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? அந்த 3 வட்டங்களையும் கொடுத்துருக்காங்க. முதல் வட்டம் மக்களின் மீதும் அக்கறை கொள்ளுதல். மக்களின் மீது அக்கறை கொள்ளுதல். 2ஆம் வட்டம் மேலாதிக்கம் செலுத்துதல். நேரடி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை. 3வது வட்டம் கொள்ளையடிப்பது மட்டுமே நோக்கமாக இருந்துச்சு. ஸோ அப்போ இதில் எல்லாமே சரியாக தான் இருக்குது. சரியானதை கண்டறி. சவுத் சத்தேஷ்முகி அப்படிங்கிற 2 வரி, ஓகேவா? 2 வரி. ஸோ இதில் அதோட பங்கு சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். சவுத் அப்படிங்கிறதுல 4ல் 1 பங்கு வரியாக வாங்குவாங்க. சத்தேஷ்முகியில் 10ல் 1 பங்கை வரியாக வாங்குவாங்க. அப்போ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. மராத்திய பேரரசில் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது? மராத்திய பேரரசில் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது? தேஷ்முக் அப்படிங்கிறவங்களால் நிர்வகிக்கப்பட்டது. கிராமங்களை நிர்வகிக்கும் தேஷ்முக் கட்பாட்டில் எத்தனை கிராமங்கள் இருந்தன? கிராமங்களை நிர்வகிக்கும் தேஷ்முக் கட்பாட்டில் எத்தனை கிராமங்கள் இருந்தன? 20 முதல் 100 கிராமங்கள். கிராமத்தில் இருக்கும் அதிகாரமிக்க தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கிராமத்தில் இருக்கும் அதிகாரமிக்க தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பட்டில் அப்படின்னு அழைக்கப்பட்டார். பட்டில். மராத்திய பேரரசில் ஆவண காப்பாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மராத்திய பேரரசில் ஆவண காப்பாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? குல்கர்னி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. குல்கர்னி. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? தொடக்க காலத்தில் காலாட்படையே இராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தது. சமவெளிகளில் நோக்கிய படையெடுப்புகளில் குதிரைப்படை எண்ணிக்கை பெருக்கியது. ஒவ்வொரு படை வீரனும் சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஏற்கனவே படையில் பணியாற்றும் ஒரு வீரரின் பிணையில் புதிதாக சேர்க்கப்படும் வீரன் பணையமர்த்தப்பட்டார். அதாவது இருக்கிறவங்க ஒருத்தங்க ஜாமீன் கொடுத்து தான் இன்னொருத்தரை சேர்க்க முடியுங்கிறாங்க.
அப்போ அனைத்தும் சரி. சிவாஜி எத்தனை அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என்று பெயரிட்டார்? சிவாஜி எத்தனை அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என்று பெயரிட்டார்? 8. மராத்திய பேரரசின் வரி வசூல் முறை என்ன? மராத்திய பேரரசின் வரி வசூல் முறை 5/2 பங்கு. அடுத்தது பொறுத்துக. பேஷ்வா பந்த் பிரதான் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? பேஷ்வா அல்லது பந்த் பிரதான் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? பிரதம அமைச்சர். துபீர் அல்லது சுமந்த் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயாதீஷ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகரை குறிக்கும். அடுத்தது பாருங்கள். அமத்தியா அல்லது மஜும்தார் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? அமத்தியா அல்லது மஜும்தார் அப்படின்னு அழைக்கப்பட்டது யாருன்னா நிதியமைச்சர். சுர்நாவிஸ் சச்சிவ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் செயலர். வாக்கிய நாவிஸ், வாக்கிய சுர்நாவிஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். நௌபத் அல்லது சேனாபதி அப்படின்னா தலைமை தளபதியை குறிக்கும். யாருடைய காலத்திற்கு பின்பு பேஷ்வாக்கள் மராத்தியரின் உண்மையான அரசர்களாக மாறினார்? யாருடைய காலத்திற்கு பின்பு பேஷ்வாக்கள் மராத்தியரின் உண்மையான அரசர்களாக மாறினாங்க? ஆன்சர் ஷாகு அவர்களுடைய காலத்துக்கு பின்னர். ஷாகு மகாராஜா அரியணை ஏறிய ஆண்டு என்ன? ஷாகு மகாராஜா அரியணை ஏறிய ஆண்டு என்ன? ஷாகு மகாராஜா அரியணை ஏறியது 1708. 1708. ஷாகு என்பவர் யார்? ஷாகு என்பவர் யார்? சிவாஜியின் பேரன். சிவாஜியின் பேரன். ஷாகு என்பதன் பொருள் என்ன? ஷாகு என்பதன் பொருள் என்ன? நேர்மையானவர். ஷாகு என்று சிவாஜியின் பேரனுக்கு பெயர் வைத்தவர் யார்? ஷாகு என்று சிவாஜியின் பேரனுக்கு பெயர் வைத்தவர் அவுரங்கசீப். அடுத்தது பொறுத்துக. முக்கிய மராத்திய குடும்பங்களை பார்க்க போகிறோம். கெய்க்வாட் அப்படிங்கிறது எந்த ஏரியாவில் இருந்த குடும்பம்? கெய்க்வாட். ஸோ கெய்க்வாட்டு பரோடாவில் இருந்தவங்க. ஓகேங்களா, பரோடா. பான்ஸ்லே அப்படிங்கிற இந்த குடும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர். ஹோல்கார் அப்படிங்கிற குடும்பம் இந்தூர். ஓகேங்களா, ஹோல்கார் அப்படிங்கிற குடும்பம் இந்தூர். சிந்தி குவாலியர் பகுதி. பேஷ்வாக்கள் புனே பகுதி. ஓகேவா, ஆப்ஷன் ஏ சரியானது. பேரரசர் ஷாகு இயற்கை எய்திய ஆண்டு என்ன? பேரரசர் ஷாகு இயற்கை எய்திய ஆண்டு என்ன? 1749. 1749. பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன? பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன? கிபி 1713. கிபி 1713. பாஜிராவ் ஷாகு மன்னரால் எந்த ஆண்டு பேஷ்வாவாக பணியமர்த்தப்பட்டார்? பாஜிராவ் ஷாகு மன்னரால் எந்த ஆண்டு பேஷ்வாவாக பணியமர்த்தப்பட்டார்? கிபி 1720. கிபி 1720. பாலாஜி விஸ்வநாத் என்பவர் மராத்திய பேரரசின் முதல்ல என்னவா இருந்தார் அப்படிங்கிறது? முதல்ல என்னவா இருந்தார்? பாலாஜி விஸ்வநாத் என்பவர் மராத்திய பேரரசில் வருவாய்த்துறை அலுவலராக இருந்தார். பாஜிராவ் அவர்களின் ஆட்சி எப்போது நிறைவு பெற்றது? பாஜிராவ் அவர்களின் ஆட்சி எப்போது நிறைவு பெற்றது? கிபி 1740. பாஜிராவ் கீழ்கண்ட எந்த குழுக்களின் அதிகாரத்தை அவர் விரும்பவில்லை? அந்த குடும்பங்கள் பார்த்தோம், அதில் எந்த குடும்பத்தோட அதிகாரத்தை பாஜிராவ் விரும்பலை? தேஷ்முக்குகளோட அதிகாரத்தை அவர் விரும்பலை. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பாஜிராவ் பற்றினது. இது பாஜிராவ் பற்றினது. மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்து அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தார். தன்னை மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றார். தலைவன் எனவும் பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானது? பாஜிராவை பற்றினதில் ரெண்டு கூற்றும் சரிதான். ரெண்டும் சரிதான். பாலாஜி பாஜிராவின் ஆட்சி காலம் என்ன? பாலாஜி பாஜிராவின் ஆட்சி காலம் என்ன? கிபி 1740 1761 வரைக்கும். மராத்திய அரசின் இராணுவத்தில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த பேஷ்வா யார்? மராத்திய அரசின் இராணுவத்தில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த பேஷ்வா யார்? பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ். பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகத்தை கவனித்த முக்கிய அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகத்தை கவனித்த முக்கிய அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? காம விஸ்தார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். காம விஸ்தார்.
மூன்றாம் பானிபட்டு போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? மூன்றாம் பானிபட்டு போர் நடைபெற்ற ஆண்டு 1761. 1761. மூன்றாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றவர் யார்? மூன்றாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னா அகமது ஷா அப்தாலி. அகமது ஷா அப்தாலி அவர்கள். அடுத்தது பொறுத்துக. ஷாஜி போன்ஸ்லே. ஷாஜி போன்ஸ்லே அப்படின்னா உங்களுக்கு சிவாஜியோட தந்தை. சிவாஜியோட தந்தை. சாம்பாஜி சிவாஜியோட மகன். ஷாகு சிவாஜியின் பேரன். ஜுஜாபாய் சிவாஜியோட தாய். அப்சல் கான் பிஜப்பூர் தளபதி. மராத்திய பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மராத்திய பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பேஷ்வா அப்படின்னு அழைக்கப்பட்டார். சத்ரபதி என்னும் சொல்லில் சத்ர அண்ட் பதி என்பதன் பொருள் என்ன? சத்ரபதி என்னும் சொல்லில் சத்ரபதி என்பதன் பொருள் என்ன? குடை தலைவன். குடை தலைவனை குறிக்குது. சத்ரபதி என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் யார்? சத்ரபதி என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் யார்? சிவாஜி அவர்கள். சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? கவி கலாஷ். கவி கலாஷ் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். சிவாஜியின் ஆசிரியராகவும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? தாதாஜி கொண்டதேவ். மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பேஷ்வாக்கள். சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு கவி கலாஷ். சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது எது? காலாட்படை. குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் யார்? பாலாஜி பாஜிராவ்.